நான் ஏன் கிறிஸ்தவர்களுக்கு புரியணுங்கிறக்காவே இது அதிகமா சொல்றேன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓகே பிஜேபி சைட்ல இருந்தும் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பட் ஆனா பெரிய அளவு கிடையாது. அது மேஜரான சப்போர்ட்டை வந்து இந்திய தரப்புல இருந்து கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா கிறிஸ்தவர்களா இருக்கீங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கீங்க. கேட்டா பைபிள்ல அது வந்து ப்ராமிஸ் லேண்ட்னு சொல்லப்படுது. இதுக்கு ஒரு அடிப்படை காரணம் சொல்றேன். உங்களுக்கு முஸ்லிம்கள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பை தான் நீங்க கக்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த போர்களை வந்து நீங்க ஒரு குருசைடர் வாரா நீங்க பாக்குறீங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய ஒரு புனித போரா நீங்க கருதுறீங்க. ஆனா இது உண்மை அல்ல. இது உண்மையாவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய புனித போரே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு மதத்திற்கு எதிராக நடத்துவதை புனித போர்னு சொல்றதே ஒரு பெரிய அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை ஏற்கவே கூடாது. அந்த ப்ராமிஸ் லேண்ட் டெம்பிள் சொல்றது கடவுள் தன்னை சொல்றாரு, கிங்டம் ஆஃப் காட்னு உலகத்தை சொல்றாரு. அதை இவங்க தப்பா புரிஞ்சு இந்த இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணணும்னு போயிட்டாங்க. அப்ப மிச்சதெல்லாம் படைச்ச இறைவன் வந்து லூசு பையலா? இது கேள்வி இருக்குல்ல. ஏண்டா இதெல்லாம் ப்ராமிஸ் லேண்ட் இதெல்லாம் எல்லாம் நல்லதுன்னா மித்ததெல்லாம் கெட்டதா? அதை படைச்சதா இறைவன் இல்லையா? என்ன ஐடியாலஜில இருந்து எந்த தியாலஜில இருந்து இதெல்லாம் யோசிக்கிறீங்க நீங்க?